தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14 சில வார்த்தை. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை நல்ல கவனிக்கணும். வேலை செய்யறவங்க வேலை ஸ்தலத்துல அதிகாரி அற்பமா நினைக்கிறவங்க இருக்கீங்க. என்ன, அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் துன்மார்க்க, நான் அவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். யார் அதிகாரியை பார்த்து சொல்றது? என்ன சொல்றாரு பாருங்க. நன்மை செய்வர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்க. ராஜாவை, அந்த ராஜா ரட்சிக்கப்படாதனா இருப்பான், குணப்படாதனா இருக்கான், துன்மார்க்கனா இருப்பான். ஆனால் அவனை நீங்கள் கனம் பண்ணுங்கள். அதனால வேலை ஸ்தலத்துல மேலதிகாரிகள் அவன் லஞ்சம் வாங்குறதுக்கெல்லாம் துன்மார்க்கமா இருக்கலாம். அதனால ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் மேலான அதிகாரத்தை நீங்க புறம்பே தள்ளக்கூடாது. நீங்க யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 28 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜனத்தின் அதிபதியை சபியாமல் இருப்பீராக. ஜனத்தின் அதிபதி, எல்லா அதிகாரமும் தேவனால் வந்தது. ஆண்டவர் தான் அதிகாரி வைக்கிறார், நம்ம கீழே வைக்கிறார். ஆகவே அவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்க. அதிபதியை தீது சொல்லாதிருப்பாயாக. யாரா இருக்கட்டும், சபிக்காதீங்க, தீது சொல்லாதீங்க. ஆகவே அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தடையா இருக்கிற அந்த அதிகாரிக்காக ஜெபம் பண்ணணும் நம்ம. ஆனால் யாரையும் சபியாதிருங்கள். அப்ப ஏன் கனம் பண்றது இல்லைன்னா, வசனத்தை நம்ம கனம் பண்றது இல்லை, கர்த்தரை கனம் பண்றது இல்லை. அதனால யாரையும் கனம் பண்ண முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் தேவ பிள்ளைகளை பார்த்து, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். சில நேரத்தை கனம் பண்ணுவான் பயத்தினால. ஏன் வம்பு, அவன் ஏதாகிலும் நம்ம மேல வெற்றின்னு எழுதி போடுவான் அல்லது நடவடிக்கை எடுப்பான் அப்படின்னு சில நேரத்தில் பயந்து செய்வான். சில நேரத்தை எதையாக எதிர்பார்த்து பண்ணுவோம், எதையாக சுயநலத்தோடு எதிர்பார்த்து கனம் பண்ணுவோம். ஆனா இது ரெண்டுமே வேதம் நம்ம கற்றுத்தரல. அன்பினால் கனம் பண்ணுவது, அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. அன்பு தாங்க பிரதானம். இந்த அன்பினால் தேவ பிள்ளைகள் ஒருத்தர் கனம் பண்ணுங்க, வேதத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.